ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தேடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே ஜீவனுள்ள வார்த்தை தரக்கூடிய நன்மையான செய்தி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிருபையால் தொடருகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும். சங்கீதம் 23:6 இந்த வசனங்கள் எப்படியாக சொல்லப்படுது. அதாவது கிருபை, இரக்கம், அன்பு இதெல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நம்ம பெற முடியும். நிச்சயமாகவே என் வாழ்நாள் முழுவதும் அன்பு என்னை தொடர்ந்து வரும் என்று வருகிறது. கிருபை என்பதற்கான எபிரேய வார்த்தை கெசெட். இந்த வார்த்தையானது அன்பு, இரக்கம், கருணை, நம்பகத்தன்மை போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பன்முக சொல்லாகும். தேவனுடைய உடன்படிக்கை அன்பையும் நம்பகத்தன்மையையும் வெளிப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை வேதாகமம் பயன்படுத்தி வருகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்று நாம் நம்பலாம். எப்படியெல்லாம் நம்பலாம்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள் உதாரணமாக சொல்லப்படுது. அப்படி ஒரு கருத்து இங்கே உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறார். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு போதகர் சபையில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறார். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப்பா மகன் 2 பேர் இருக்கிறாங்க. மகனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஜாயிண்ட் ஆகிறான். அப்போ 3 பேர். இந்த பசிபிக் கடல் ஓரமாக அவங்க போயிட்டுருக்கும்போது படகை எடுத்து உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போகிறதுக்காக உள்ளே இறங்குறாங்க. அப்போ இந்த போட்டு போயிட்டுருக்கும்போது உள்ள 3 பேருமா போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அதாவது நீந்தி திரும்பி வந்து கரையேற முடியாத அளவுக்குள்ள தூரமாக போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு இருந்தப்போ திடீர்னு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த போட்டை ஓட்டிகிட்டு போனவர் அவர் ஒரு மாலுமியாக இருந்திருக்கார். கப்பல் ஓட்டக்கூடிய ஒரு மாலுமியாக இருந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது. ஆனாலும் அவரால் அந்த போட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு புயல் காற்று ரொம்ப கொடூரமாக வீசியிருக்கு. ரொம்ப கோரமாக வீசும்போது, அந்த காற்று அதிகமாக வீசும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சிறு பிள்ளைகளையும் தூக்கி கடலுக்குள்ளே எரிஞ்சிருச்சு இந்த காற்று. இப்போ என்ன செய்கிறதுன்னு தவிச்சிட்ருக்க அந்த நேரத்தில் இவர் தான் அந்த போட்டில் இருந்துட்டு கைத்தை எடுத்து போட்டு அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றணும். அப்போ இவர் யாரை முதல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறது அங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. சொந்த பையனையா அல்லது பையனோட ஃப்ரெண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு கேப்பில் அவருக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடுச்சு. அந்த தடுமாற்றத்துலேயும் கூட அவர் தடுமாறி யோசிக்காமல் நிதானமாக யோசிச்சிருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் இங்கே என்னால் காப்பாற்ற முடியலைன்னாலும் கூட அவன் சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறான். சத்தியம்னா என்னங்கிறத தெரிஞ்சிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் உண்மை. அதனால் நிச்சயமாக அவனால் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். தெய்வம் ஏற்றுக்குவார் அப்படின்ட்டு அதை நம்பினார். 2வது, இந்த பையன் ஆண்டவரை பற்றி சொன்னாலோ விசுவாசத்தை பற்றி பேசினாலோ கேலி கிண்டலுமா பேசிட்டு அதை உதாசீனப்படுத்திகிட்டே இருந்திருக்கிறான். அதனால் இந்த பையனை காப்பாற்றாமல் விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவனால் பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியாது. இங்கேயும் காப்பாற்ற முடியாது, அங்கேயும் காப்பாற்ற முடியாது. அதனால் முதல்ல அவனை காப்பாற்றுவோன்ட்டு கைத்தெடுத்து அந்த பையனுக்கு நேராக போட்டு முதல்ல அந்த பையனை இழுத்து போட்டில் ஏற்றிக்கிட்டார். திருப்பி 2வது தன்னுடைய மகனுக்கு நேராக கைத்தை போடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல மகன் இல்லை, மூழ்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் பிரசங்கத்தை முடிச்சிட்டார். முடிச்சுட்டு ஆராதனையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் வரும்போது 2 வாலிப பசங்க போய் அவரை பார்க்க போகிறாங்க. என்ன பார்க்க போகிறாங்க, பார்த்து என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் பண்ணின பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, சொன்ன கதை சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் சொன்ன கதை கேட்க நல்லா இருந்துச்சே தவிர நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அப்போ அவர் நிச்சயமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்கார். எதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க திரும்ப வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கார், அந்த காப்பாற்றப்பட்ட பையனே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது பாருங்கள். தேவன் கூட நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவர் செய்திருக்கிற தியாகம் கொஞ்சமல்ல. ஒரு வசனம் படிக்கிறேன் கேளுங்க. யோவான் 3:16 16 இப்படியாக சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்புக்கு இதுதான் உதாரணம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. அடுத்து இன்னொரு வசனம் கூட சொல்லப்படுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுங்க பார்த்திங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அன்பு பாருங்கள். நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு, தேவனுடைய அன்பு, விடாப்பிடியான அன்பு. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்கான தியான பாடம் முடியுது. இப்படித்தாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார், நம்மளை அதிகமாக பாதுகாக்கிறார், நம்ம மேலே எப்போதும் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். உங்களோடும் கூட இருப்பார். நாம் விசுவாசிப்போம், ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூடப்பா எங்களுக்காக நீர் உடன்படிக்கையின் அன்பை ஒவ்வொரு ஆண்டவரே நாளிலும் நிறைவேற்றி வருகிறதை நாங்கள் இந்த பாடத்தின் வாயிலாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக அவரை தந்தருளி உலகத்திலே இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தீர் என்று நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும்படி உதவி செய்தீர்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பை ஆண்டவரே அனுதினமும் நெருங்கி அதை நாங்கள் ஆண்டவரே அடையும்படி நீர் எங்களை வழிநடத்த உம்முடைய பாத்திரம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.